இந்திய கிரிக்கெட் அணியை வந்து இங்கிலாந்து ஜெயிச்சு வந்தது. அந்த வெற்றி வந்து நம்ம இபிஎஸ்க்கு என்ன உணர்த்துறது, அண்ணாமலையோட தேவையை வந்து புரிஞ்சிக்காமல் இருக்காரு அப்படிங்கிறதான் இப்போ தான் பேச போகிறோம் இந்த பதிவில். Hi friends, welcome to another video from தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. ஏன்னா வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ பெல் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணலன்னா வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து உடனடியாக வராது, உங்கள் ஃபீட்ஸில் வராது. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டு நலனை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். அதுக்கு நிறையா வந்து செலவாகுது. ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். சமீபத்தில் வந்து போன வாரமே பார்த்தோம்னா வந்து நம்ம இங்கிலாண்டில் நம்ம இந்தியா வந்து 4th ஃபஸ்ட்டு ஜெயிச்சு தொடரை வந்து சம்மன் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அது காரணங்கள்னு பார்த்து நிறைய காரணங்கள்லாம் இருக்குது. மெயின் காரணம் வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்துலேருந்து வந்து நம்ம கேப்டன் கில் வந்து நல்லா தொடர்ச்சியாக நல்லா ஆடிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 700 ரன்ஸ் மேலே அடிச்சிருக்காரு இந்த தொடரில். ஸோ அதே மாதிரி அவரோட ஒரு கேப்டன்ஸ் நாக் அப்படிங்கிறது தான் அவன் முக்கியமாகவே இருந்து. எப்பவுமே ஃபாரின் டூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்லஸ் இந்த கேப்டன் நல்லா ஆடாட்டி வந்து டீமே வந்து சோபிக்காது. அதுதான் வந்து இந்த கில் வந்து வெளிப்படுத்தினார். ரன்ஸும் ஸ்கோர் பண்ணார், கேப்டன்சியும் வந்து பண்ணார். சரி, நம்ம இந்தியன் டீமை பொறுத்தவரை ரன்ஸ் இல்லாமல் வந்து போலர்ஸ் ட்ரைன் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ டெடிக்கேட்டட் போலர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம போலர்ஸ் தான் சோர்வாக அடைஞ்சிருவாங்க. அதே தான் நம்ம அரசியலே நம்ம அப்படியே பார்க்கலாம். நம்ம இதே வந்து பார்த்தோம்னா இப்போ அரசியலை வந்து கவனிச்சிங்கன்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு வந்து நம்ம இவர் இருக்கார், இபிஎஸ் தலைவர்னு போட்டார் நம்ம ஷா. பட் இதில் வந்து பார்த்தோம்னா இபிஎஸோட வெற்றி வந்து பார்த்தோம்னா வரிசையாக வந்து தோல்வி தான் வந்து அடைஞ்சிருக்காரு. 2019 தோத்தார், 21 தோத்தார், 24 வந்து தோத்துட்டார். அட்லீஸ்ட் அந்த 2020 ஜெயிச்சதை வந்து அட்லீஸ்ட் வந்து ஹி காட் சம் சைசபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ்னு சொல்லிக்கலாம் இப்போ இபிஎஸ். பட் இருந்தாலும் வந்து தோல்வி தான். அதில் இன்னொன்று பார்த்தோம்னா அந்த எலெக்ஷன் ஜெயிச்சிருக்க வேண்டியது இபிஎஸ். பார்த்தோம்னா எனக்கு கொரோனா நல்லாவே சமாளித்தாங்க. அவங்க மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. 10 years ஆயிடுச்சு இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு வந்து நிறையா வந்து காசு அடிச்சிட்டாங்க கொரோனா டைம்லன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் டிஎம்கே கிட்ட போனாங்களே வழி டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவாக போகல, அது வேறு விஷயம். பட் இதில் நிற்கணும்னா வந்து இபிஎஸ் வந்து தொடர்ச்சியாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை இக்னோர் பண்ணிட்டு போகிறது, தானே வந்து எல்லாம் பண்ணிடலாம் நினைக்கிறது, தான் வந்து இது பண்ணாது. அதில் கவனித்தோம்னா இதுலையுமே வந்து அண்ணாமலையோட பங்களிப்பே இல்லை. சரி, அண்ணாமலை இல்லைன்னா கூட வந்து ஒரு நல்ல ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு அடுத்த தலைமுறைக்காக கட்சியை கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறவர் பார்த்தோம்னா எல்லாருமே சேர்த்து இழுத்துப்பார். அதான் வந்து மோடி வந்து எப்பவுமே பண்ணுவார். அவர் என்ன தான் வந்து எதிர்ப்புனாலும் வந்து அவரோட நாட்டு நலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மோடியை வந்து போவார். இப்போ இதே வந்து டிஎம்கேவை பார்த்தோம்னா வந்து அவர் மோடிக்கு எதிராக வந்து கருப்பு கோடிலாம் காமிச்சாங்க. பட் அப்படி இருந்தால் கூட வந்து அவர் டெல்லிக்கு வந்தபோது மோடி வந்து ஸ்டாலினுக்கு வந்து மரியாதை கொடுக்க தான் செஞ்சார். நம்ம உதயநிதிக்கு வந்து மரியாதை கொடுத்தாரு நம்ம மோடி. ஸோ அதே மாதிரி இபிஎஸும் வந்து பார்த்தோம்னா செங்கோட்டையனை வந்து கழட்டி விட்டார். செங்கோட்டையை தான் என்ன ப்ராப்ளம் தெரியாது 2 பேருக்குள்ள. பட் ஒரு பனிப்போர் வந்து போயிட்டுருக்கு 2 பேருக்குள்ள. ஸோ செங்கோட்டையன் தான் வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து ஜெயிச்சு கொடுத்த 1989 வந்து கட்சி 2ஆக உடஞ்ச போது ஜா அணி ஜே அணி டிஎம்கே 2ஆக உடஞ்சிது. அப்போ வந்து இவர் ஜா அணி பயங்கரமான தோல்வி, ஜே அணி ஜெயிச்சுது. அப்போது அந்த ஓட்டு பிரிவில் தான் வந்து இவங்க டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்தார், கருணாநிதி வந்து ஆட்சிக்கு வந்தார் அப்போ 1989 ஜனவரியில். ஸோ அப்போ பார்த்தோம்னா மெஜாரிட்டி தொகுதியெலாம் வந்து இங்கே ஈரோடு மாவட்டம் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு இப்போ செங்கோட்டையன். ஜெயலலிதா வந்து தேங்க் பண்ணாங்க அவருக்கு. பெரிய லெவலில் மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து அப்போ வந்து இங்கே தான் வந்தது அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு, ஈரோடு இந்த பக்கம் தான். அப்போ தான் அவர் செங்கோட்டையன் வந்து யாருன்னு தெரிஞ்சுது. அப்போவே வந்து பார்த்தோன்னா சீனியர் லீடர் பார்த்தோன்னா செங்கோட்டையன் 70 yearsக்கு மேலே ஆறுது அவருக்கு. இபிஎஸ்க்கும் அவ்வளோ ஆகுது. பட் இபிஎஸ் யாருன்னே தெரியாது. அவர் சிஎம் ஆகிறதுக்கும் இபிஎஸ் தான் யார் நினைப்பது தெரியாது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து சமாளித்து அரசியலை வந்து மேலே வந்திருக்காரு, அது வேறு விஷயம். எல்லாருமே ஒதுக்கிட்டு தான் கட்சின்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் அவர் வந்து டெஃபினட்டாக வந்து ஜெயலலிதா கிடையாது. அது வந்து அவர் தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. சும்மா வந்து எம்ஜிஆர் மாதிரி அந்த குள்ளாயை போட்டுக்கிட்டு நின்னா கூட அவர் எம்ஜிஆர் கிடையாது. அது டெஃபினட்டாக அதுக்கு புரிஞ்சுதான் நல்லது அவருக்கு. அதில் இன்னொன்று பார்த்தோம்னா இபிஎஸ்க்கு வந்து அரசியல் பண்ண பயங்கரமான போராட்டம். இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தோம்னா திரும்ப வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார்.
எம்ஜிஆர் தான் வந்து ஒரு பார்ப்பனிய இதை வந்து ஆதிக்கத்தை வந்து கொண்டாந்த அரசியல்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவையும் தாக்கினார். ஜெயலலிதா தான் வந்து சிஎம் ஆனாங்க எம்ஜிஆருக்கு அப்புறம். கட்சியில் கொண்டதே எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து கட்சிக்குள்ளே வந்து 1982 வந்தார். எம்ஜிஆர் வந்து புரிஞ்சுக்கிட்டார், கட்சி ஆரம்பித்து 10 கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது, புது ரத்தம் அப்படின்னு சொல்ல ஜெயவை வந்து கோப்பாசை ஆக்கினார், கொள்கை பரப்பு செயலாளர்னு. அப்புறம் ஜெயலலிதா மேலே வந்தாங்க. சினிமா பாப்புலாரிட்டி இருந்தது, பட் இருந்தாலும் அவனுக்கு கடுமையான உழைப்பு இருந்தது ஜெயலலிதாவுக்கு. ஸோ வந்து தேன்கூட்டில் வந்து கையை விட்ட கதையாக வந்து இவர் எம்ஜிஆரை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாரு திரும்ப. ஏன்னா கருணாநிதி ஒரு விழா நடந்த சமயத்தில் நடந்தது. அந்த கருணாநிதியை வந்து புகாரம் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை வந்து போய் தாக்குறாரு. எம்ஜிஆரை பொறுத்தவரை வந்து யாராலையுமே அசைக்க முடியாத சக்தி இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அவர் எல்லாருமே வந்து வழங்கிட்டு தான். அரசியலை பொறுத்தவரை மக்கள்லாம் வந்து இன்னும் நினைவு இருக்காங்க. திருமாவோட சமூகமே பார்த்தோம்னா வந்து அருந்ததி சமூகம்னு ஒரு பிரிவு இருக்குது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில். அவங்களோட குழந்தைய வந்து மதுரை வீரன் எம்ஜிஆர் மதுரை வீரன் நடிச்சிருக்காரு. அப்போ அந்த கால 1950 நடித்தார் மதுரை வீரனா. மதுரை வீரன் நடித்ததுனாலே வந்து அது மேலே வந்து பயங்கரமான பக்தி. ஸோ ஈரோடு மாவட்டத்தில் வந்து இன்னும் கூட வந்து பார்த்தோம்னா இவருக்கு அங்கே தான் வந்து அருந்ததியர் தான் வந்து வெற்றித்தொலை நிர்ணயிக்கக்கூடிய சமூகம். ஈரோடு அந்த சைடெலாம், சேலம் அந்த சைடெலாம் வந்து இந்த பக்கமாக பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தோம்னா ஈரோடு, சேலம், இந்த கோயம்புத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நாயுடு சமூகம் சப்போஸ் வந்து அவங்க டிஎம்கேனா கவுண்டருங்க வந்து ஏடிஎம்கே இருப்பாங்க. என்ன தான் வந்து அவங்க அபிமானம் வர வந்தால் கூட அப்படி தான் அந்த ஊரில் அப்படி தான் இருக்கும். ஸோ வெற்றி தோல்வி நிர்ணயிக்க வந்து அருந்ததியர் நிர்ணயிப்பாங்க. ஸோ அப்படிங்கிற போது அந்த சமூகமே வந்து எம்ஜிஆர் வந்து இன்னும் தெய்வமாக தான் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிற போது இது மாதிரிலாம் எம்ஜிஆர் பற்றி பேசி தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை அவன் கிளப்பிவிட்டாருன்னு தான் திரும்ப அதையுமே பெருசாக கொண்டு போனால் ஏடிஎம்கே. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதானே தெரில அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சான்ஸு. அப்படிங்கிற போது டெஃபினட்டாக நம்ம பேசிவிட்டோம்னா டெஃபினட்டாக வந்து டிஎம்கே பெரிய நெருக்கடி ஏற்படும். ஏன்னா தான் அதையே வந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். அவங்க இன்னும் கூட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் பேசலாம். பட் இருந்தாலும் அது பெரிய சான்ஸ் அது ஏடிஎம்கேக்கு. அதை ஏன் விட்டாங்கன்னு தெரில. சும்மா அறிக்கை விட்டார் இபிஎஸ். இன்னும் பெருசாக கொண்டு போனோம் அதை வந்து அந்த சான்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இவர் வந்து இபிஎஸ் வந்து ஏதோ பண்ணி ஊர்வலம் போனால் போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. தென் மாவட்டத்தில் டெஃபினட்டாக அண்ணாமலையோட வந்து ஆதரவு இல்லாமல் வந்து இவங்க ஏடிஎம்கே வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ ஓபிஎஸ்மே வந்து முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, டிஎம்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தினகரனை மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாரு அவர் நம்ம இபிஎஸ். பட் இருந்தாலும் வந்து அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி, விஜயும் சேர்ந்துக்க நல்லது தான். பட் விஜய் ரொம்ப போய் இது பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க. சரி, ரொம்ப போய் இது பண்ணும்போது அவருக்கே தான் பெரிய சக்தி நினச்சிக்க போகிறாரு விஜய். ஆனால் நிறைய பேர் வந்து சில பேர் வந்து விஜய்க்கு வந்து ஆளுமை இருக்குன்ற, சில பேருக்கு ஆளுமை இல்லைன்றாங்க. இப்போ நம்ம டெய்லி பஞ்ச் அருண் சார்லாம் பார்த்தோம்னா அவரை வந்து விஜய் வந்து தோல்வியடைய போகிறாரு வந்த அப்புறம் தான் தெரியும். 2020 நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே விஜய் வந்து அரசியல் விட்டு போயிடுவார் அப்படின்னு தான் அவர் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். பட் நம்ம கருத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா சினிமாவோட தாக்கம்ங்கிறது நம்ம ஊரில் வந்து ஜாஸ்தி. அதனால் வந்து விஜய்க்கு வந்து ஒரு இது இருக்குது, மேஸ் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லாருமே கூட்டம் நல்லதான். பட் விஜயே தொங்கிட்டு இருக்கிறத விட வந்து இவங்கள வலுப்படுத்தணும், கூட்டணியை வலுப்படுத்துறது நல்லதுன்னு சொல்கிறது. இப்போ பிஎம்கே உடச்சிட்டாங்க டிஎம்கே. பட் இருந்தாலும் அதையும் வந்து சேர்த்து வச்சுக்க தேமுதிக உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணணும் இவங்க. ஏன்னா தேமுதிக வந்து இத்தனை எம்பி சீட்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களே ஜெயிச்சு வந்தால் நல்லது தான் தேமுதிக. அப்படிங்கிற போது எல்லாரையும் வந்து இது பண்ணணும், சேர்த்து வச்சு பண்ணால் தான் நல்லது அவருக்கு. நம்ம கிரிக்கெட் டீமை ஜெயிச்சதுக்கு காரணமே வந்து டீம் ஒர்க், அதுதான் மெயின். ஏன்னா வந்து பூம்ரா போட்டாங்க, சிராஜ் போட்டார் போலிங்கு மாதிரி. இப்போ இபிஎஸ் வந்து ஒரு லீடர்னும் போது நல்லா போலர் தான் வெற்றியை தேடி கொடுத்தாங்க, ரன்னை அடித்தாங்க. பட் ஏன்னா சிராஜ் தான் வந்து லாஸ்ட் டைமில் வந்து சிராஜ் வந்து பண்ணார். அவர் முகமது சிராஜ் மாதிரி தான் அண்ணாமலை. அதனால் அவரோட பங்களிப்புலாம் வந்து இவங்களுக்கு தேவை. அதெல்லாம் வந்து உணர்ந்திருக்காரான்னு தெரியல இபிஎஸ். டெஃபினட்டாக அவர் உணர்வாருன்னு நமக்கு தோண நல்லது. அதே மாதிரி பிஜேபி சைட்லேயும் பார்த்தோம்னா வந்து நயனா நாகேந்திரன் வந்து விருந்து கொடுத்தாரு ஏடிஎம்கேலனுக்கு. ஏன் பிஜேபி பழங்களே கொடுக்கலாமே? அந்த மனத்தாங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அது தொண்டர்களுக்கு தரணும் அப்படிங்கிறது தான் வந்து அவனுக்கு இது இருக்குது. பட் டெஃபினட்டாக இபிஎஸ் வந்து கருத்தில் கொள்ளணும். அதுதான் நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது. ஜெய்ஹிந்த்.